மாமா நிறுத்து. அண்ணா இவங்கள பாத்திருக்கீங்களா? இல்லம்மா. சரி மாமா, அந்த 2 பேரும் நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை நர்ஸ் மேரிய கடத்தின கும்பலா இருப்பாங்களோ? எனக்கு அப்படிதான் தோணுது ஹாசினி. ஒரு நிமிஷம். ஏய், யாரா நீங்க? நானும் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன். எங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யாரா நீங்க? நாங்க யாரையும் ஃபாலோ பண்ணலையே சார். இல்ல, நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாங்க போற இடம்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. மரியாதையா உண்மையா சொல்லுங்க, யார் அனுப்புனாங்க உங்களை? நாங்க ஒன்றும் உங்க பின்னாடி வரலையே. நாங்க சும்மா ஜென்ரலா தான் வந்துட்டு இருக்கோம். பொய் சொல்லாதீங்க, நீங்க எங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கீங்க. நாங்க மேரின்னு ஒரு நர்ஸை தேடிட்டு இருக்கோம். அவங்கள யாரோ கடத்திட்டாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்களா நீங்க? அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்ல போலீஸ வர வச்சிருவேன். ஏய் இரு ஹாசினி, இவங்களுக்குலாம் எதுக்கு போலீஸ்? நானே பாத்துக்கிறேன். ஏய் மரியாதையா சொல்லுங்கடா. நர்ஸ் மேரி எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்ல போறீங்களா இல்லையா? சார் 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 வேணாம் சார். நாங்க ஜிகேயே ஆமா சார். ஆமா அனுப்பி சார். என்னது, அப்பா அனுப்பி வச்சாரா? ஆமா மேடம், உங்க பாதுகாப்புக்கு எங்களை ஜிகே சார் தான் அனுப்பி வச்சாரு. ஜிகே ஐயா எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னாரு. அப்படியா? சாரி, நாங்க தப்பா நினைச்சிட்டோம். பரவாயில்ல மேடம். என் பாதுகாப்புக்கு என் கூட முத்துப்பாண்டி இருக்காரு. நீங்க கிளம்புங்க, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்ல மேடம் பரவாயில்ல, நாங்களும் உங்க கூட வரோம். இல்லங்கண்ணா வேண்டாம். என் கூட முத்து மாமா இருக்கும்போது எனக்கு வேற எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. இவர் எனக்கு மிலிட்டரி மாதிரி. இவரை தாண்டி என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இது யாரோட வீடு? இங்க யார் இருக்காங்கன்னு தெரியலையே. சித்தி எதுக்காக பிரியாணி பார்சல்லாம் வாங்கிட்டு போகுது? அட, இவங்க தான் நர்ஸ் மேரி அம்மாவா? இவங்கள சித்தி தான் கடத்தி வச்சிருக்கா. சித்தி எதுக்கு இவங்கள கடத்தி இருக்கு? மலை மாடுங்க மாதிரி ரவுடிங்க வேற இருக்காங்க. எனக்கு ஒன்னும் புரியலையே. என்னடா அவ இன்னும் மயக்கத்திலே இருக்கான்? இல்லம்மா, இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு தாமா இருந்தா. அவுத்து விடுங்க அவுத்து விடுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் கடுப்பாயி ஒரு அரை ஒன்று விட்டேன். அப்படியே மயங்கிட்டாமா. நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இந்தாங்க, உங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் சாப்பிடுங்க. சரிம்மா. இரு இரு. எங்க வேலாயுதம் ஐயா எங்க போயிருக்காரு? நீங்க மட்டும் இருக்கீங்க. வேலாயுதம் ஐயாவா? சித்தி சொல்லி வேலாயுதம் ஐயா கடத்திருக்காரா? ஆனா மேரி அம்மாவை இவங்க எதுக்காக கடத்தணும்? இங்கதான் இருந்தாருமா. அவர் ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணாங்க. அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு இப்பதான் போனாருமா. அப்படியா? சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. போங்க. சரிம்மா. ஏ வாங்கடா.
இந்த வேலாயுதத்துக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணிருக்கோம். யார் கண்ணிலையும் படாம இங்க இருக்கிறத விட்டுட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அவனை பார்க்க போறேன், இவனை பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. ச்சே, என்ன மனுஷன் அந்த ஆளு? ஊர் சுத்தி பார்க்கவா வந்தவங்க? ச்சே. சிக்னலே கிடைக்கவே இல்லை. என்னங்கய்யா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? எங்க போனீங்க? அதான் பயலுங்க சொன்னாங்க, ஏதோ ஃப்ரெண்டு பார்க்க போனீங்களாமே. இப்போ என்னத்துக்கு அதெல்லாம்? நம்ம மேரிய கடத்தி வச்சிருக்கோம். அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம நீங்க பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிட்டீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா 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 மேரியம்மா, மேரியம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா மேரியம்மா கண்ணு திறந்து பாருங்க. அம்மா 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 எழுந்துருங்கம்மா. அம்மா யாரும்மா நீ? இங்க இருந்த ரவுடி பசங்களாம் எங்க? நீ எப்படி இங்க வந்த? அம்மா பயப்படாதீங்கம்மா, என் பேரு திவ்யா. யாரு ராமசாமி ஐயாவியா சொல்ற? ஆமாம்மா, எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்க அப்பாவுக்கு அட்டெண்டரா இருந்தேன். நீ அவருக்கு எத்தனாவது பொண்ணு? காலையில தாரிணின்னு ஒரு பொண்ணு வந்து அவரோட பொண்ணுன்னு சொல்லி என்னை விசாரிச்சா. அப்படியா? எங்க அக்கா உங்களை ஏற்கனவே சந்திச்சுச்சா? ஆமாம்மா. உங்க அப்பா சாவுல ஏதாவது மர்மம் இருக்கான்னு கேட்க வந்தா. அப்போதைக்கு என்னால உண்மையை சொல்ல முடியல. ஆனா வேற யாரும் என்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு உங்க சித்தி ரங்கநாயகி தான் என்னை கடத்தி கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்காங்க. அம்மா, அப்ப அப்பா சாவுல ஏதாவது மர்மம் இருக்காமா? அந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் எங்க சித்தி உங்களை கடத்திருக்கா. சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்லுங்க. எங்க அப்பா சாவுக்கு வேற என்ன காரணம்? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. அம்மா, என்ன மகளா நினைச்சு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகலம்மா. டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல அவர் பொழைச்சிக்கிட்டாரு. இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தாருன்னா அவர் முழுசாவே குணமாயி வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ளே உங்க சித்தி வேலாயுதன் ஒருத்தரோட பேச்சு கேட்டு. வேலாயுதமா? சொல்லுங்க, அவர் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான். அந்த வேலாயுதம் ஃபோன் பண்ணி உங்க சித்தி கிட்ட, உங்க சித்திக்கு ஒரு பையன் இருக்கான்ல? ஆமா. அவனுக்கு சொத்து கிடைக்கணும்னா உங்க அப்பாவை கொன்னுடுன்னு போன்ல சொன்னாரு. அதனாலதான் உங்க சித்தி உங்க அப்பாவை கொன்னுருச்சு.